2 பொண்ணுங்க காட்டுப்பகுதியில இருக்கிற ஒரு பேலஸ்க்கு குடி போறாங்க. அங்க பயமுறுத்துற மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் ஏற்படுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில அவங்க இறங்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு 3வது ஒரு ஆள் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட தொடக்கத்துல நடு ராத்திரியில போலீஸ் காட்டுப்பகுதியில போயிட்டு இருக்காங்க. அப்ப எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்ல அனுபமா ராகேல்ங்கிற 2 பொண்ணுங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஒரு லேடி விறக தூக்கிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போறாங்க. காரை நிறுத்திட்டு கிருஷ்ணவிலாசம் பேலஸ்க்கு போற வழியை கேக்குறாங்க. அந்த லேடி பதில் எதுவும் சொல்லாம அங்க இருக்கிற பழஞ்சு போன சைன் போர்டை காட்டுவாங்க. அவங்கள பாக்குறதுக்கே பயமா இருக்கும். 2 பேரும் காரை விட்டு இறங்கி சைன் போர்டை நோக்கி போக இவங்களை ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சைன் போர்டை பார்த்தா பேலஸ்க்கு போறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ராகேல் வர வழியெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்ல, பேலஸ் கம்மி வாடகைக்கு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு கிளம்பி வந்தது தப்பா போச்சேன்னு புலம்புறாங்க. அதுக்கு அனுபவமா சின்ன வயசுல இருந்து எனக்கு பேலஸ்ல தங்கணும்னு ஆசை, அது இப்ப நடக்க போகுது, அதை நீ தடுத்துடாதேன்னு கெஞ்சுவாங்க. திரும்ப கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கார் மேல கிரிக்கெட் பந்த தூக்கி எறிவான். அவங்க காரை நிறுத்திட்டு அந்த பையனை திட்டிட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அந்த பையன் மறைஞ்சிருந்து கார் போன திசையில பாலை தூக்கி போடுறான். 2 பேரும் பேலஸ் ரீச் ஆகுறாங்க. யாரோ பேலஸுக்குள்ள இருந்தே இவங்களை பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த பேலஸுடைய கேர்டேக்கர் ராமன் நாயர் வந்து பூட்டை திறந்து 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. ராகேல் அக்கம் பக்கத்துல வீடு எதுவும் இல்லையேன்னு கேட்க ராமன் நாயர் இந்த பேலஸுடைய ஓனர் ஜெர்மனில செட்டில்டு, எப்போதுதான் வருவாரு, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க ஒரு குரல் கொடுத்தா ஓடி வந்துடுவேன்னு சொல்றாரு. ராமன் நாயர் உங்க 2 பேருக்கும் சொந்த ஊர் எதுன்னு கேட்க ராகேல் அப்படி சொந்த ஊருன்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல, நாங்க 2 பேரும் 2 மதத்தை சேர்ந்தவங்க நடத்தின ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தோம், ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஒரே ஹாஸ்பிட்டல் இப்ப நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல அவங்க ஒரு வயலினை பாக்குறாங்க. முன்னாடி குடியிருந்தவங்களுடைய வயலின் இது மறந்து விட்டுட்டு போயிட்டதா சொல்றாரு. அன்னைக்கு நைட் ராகேலும் அனுபவமும் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில அவங்கள யாரோ நோட்டீஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அனுபமாவுக்கு தூக்கத்துல அவங்கள யாரோ கொலை பண்ற மாதிரியான பயங்கரமான ஒரு கனவும் வரும். அவங்க 2 பேரும் வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டல்ல அருண் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாரு. அனுபமா அவரை ஒரு தலையா காதலிச்சுட்டு இருப்பாங்க. ராகேல் அனுபமா கிட்ட நீ அவரை காதலிக்கிறத சொல்லுன்னு வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அனுபமா ஒவ்வொரு முறை சொல்லலான்னு போகும்போதும் அவரை பார்த்ததும் பயந்து சொல்லாம வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட் அனுபமா குளிச்சுட்டு கண்ணாடியை பார்த்து தலை தொடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு உருவத்தை பார்த்துட்டு பயந்து அலறுவாங்க. அந்த விஷயத்த ராகேல் கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மறுநாள் வீக்லி ஆஃப்ங்கிறதுனால அனு மட்டும் வீட்டுல இருப்பாங்க. ராகேல் கிளம்பி டியூட்டிக்கு போயிருப்பாங்க. காலிங் பெல் 2-3 முறை அடிக்கும். ஆனா ஒவ்வொரு முறை போய் திறந்து பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. யார்தான் பெல் அடிச்சாங்கன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது கேரேஜ்ல ஒரு பொண்ணுடைய உருவத்தை பார்த்து பயந்து அலறிட்டு ஓடி வருவாங்க. அப்ப ராகேலும் அங்க வந்திருப்பாங்க. கேரேஜ்ல உருவத்தை பார்த்த விஷயத்த ராகேல் கிட்ட சொல்ல உனக்கு இதே பொழப்பா போச்சு, நான் தான் உன்னை பயமுறுத்துறதுக்காக பெல் அடிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறத யாரும் மறைஞ்சிருந்து பாக்குறத காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டே பேலஸ்க்கு பின்னாடி இருக்கிற காட்டு பகுதிக்கு போவாங்க. திடீர்னு அந்த உருவம் வந்து அனுபமாவத்தோட அனுபமா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. ராகேல் அனுபமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டு நாளைக்கு டாக்டர் அருணுக்கு பர்த்டே, நீ உன் கையால அவருக்கு பர்த்டே கார்டு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்றாங்க. அனுவும் பர்த்டே கார்டு ரெடி பண்ணுவாங்க. ஆனா வழக்கம் போல பயந்து கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு டாக்டர் அருணுக்கு பர்த்டேங்கிறதுனால அமெரிக்காவில இருக்கிற அவங்க அப்பாவும் ஆஸ்திரேலியாவில இருக்கிற அவங்க அம்மாவும் போன் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் டைவர்ஸி அருணை கேர்டேக்கர் கிட்ட விட்டுட்டு வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அருண் அவங்க 2 பேருடைய காலையும் அவாய்ட் பண்ணிடுவாரு. வேலைக்காரர் வந்து சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட போகாம அப்படியே படுத்திருப்பாரு. அருணோட வேலைக்காரர் பாப்பேட்டன் அவருடைய நிலைமையை பார்த்து வருத்தப்பட எதுக்கு பாப்பேட்டா வருத்தப்படுறீங்க, அதுதான் நான் செத்து போனேன், என்னை போட்டு புதைக்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களேன்னு சொல்றாரு. ஒரு நாள் மத்தியானம் வீட்டுல அனுவ காணுமேனு ராகேல் தேடிட்டு போக காட்டு பகுதியில நின்னுட்டு இருப்பாங்க. படத்தோட தொடக்கத்துல போலீஸ் அந்த இடத்துலதான் எதையோ பார்த்து பயப்படுவாங்க. ராகேல பார்த்ததும் அனு உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொல்ல ராகேல் நம்ம இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு கார் மேல பந்த தூக்கி போட்ட பையன் திரும்பவும் அவங்க மேல பந்த தூக்கி போடுறான். ராகேல் அந்த பந்தை எடுத்துட்டு இதோட செகண்ட் டைம் எங்க மேல பந்த போடுற, இனிமே உனக்கு இந்த பந்தே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையன் அழுதுட்டு அங்க இருந்து போயிடுவான். ஆனா திடீர்னு அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கிற அவங்களுக்கு பின்னாடி அப்பியர் ஆகி அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போவான். ராகேல் அந்த பந்தை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு போவாங்க. அந்த பையன் சுவத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு மேஜிக் மாதிரி அந்த பந்தை கையில வரவழைப்பான். அனு திரும்ப வந்து பார்த்து பந்து இல்லாதது தெரிஞ்சதும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. நான் தான் சொல்றேனே இங்க ஏதோ சரியில்லைன்னு, நம்ம இங்க இருந்து காலி பண்ணிட்டு போலான்னு சொல்றாங்க. ராகேல் நீ தானே பேலஸ்ல குடியிருக்கணும்னு ஆசைப்பட்ட, இப்போ உடனே நம்ம இங்க இருந்து காலி பண்ண போறதில்ல, ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் அருணுக்கு பெஸ்ட் டாக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கும். ராகேல் இந்த விஷயத்த அனு கிட்ட சொல்லிட்டு கையில ஒரு ரோசையும் கொடுத்துட்டு நீ விஷ் பண்ணிட்டு அப்படியே உன் காதலையும்
எல்லாத்தையும் சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. அனு அந்த ரோஸோட டாக்டர் ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப டாக்டருக்கு போன் வர போனை எடுத்துட்டு வெளியே போயிடுவாரு. வழக்கம் போல அனு தன்னுடைய காதல சொல்லாம வெளியே வந்துடுவாங்க. அது தெரிஞ்சதும் ரஃபேல் அந்த பூ உன் கையில இருக்கிறது அந்த பூக்கே அசிங்கம்னு பூவை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு கோவமா போயிடுவாங்க. ஒரு நாள் அனு உட்காந்து எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த உருவம் அனு கண் எதிர்க்க வரும். அனு மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. பேலஸுடைய கேர்டேக்கர் ராமன் நாயர் அங்க வராரு. அவர் நீங்க சொன்ன மாதிரி எந்த உருவமும் தெரிய வாய்ப்பில்லை. 16 வயசுல இருந்து நான் இந்த பேலஸுடைய கேர்டேக்கரா இருக்கேன். இங்க எந்த துர்மரணமும் நடக்கல. இருந்தாலும் உங்க ஆறுதலுக்காக ஒரு தாயத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு அனு கையில தாயத்தை கட்டுறாரு. ஒரு நாள் பாப்பேட்டன் டாக்டர் அருண் கிட்ட, தம்பி நான் ஒண்ணு கேட்ட கோவப்படாதீங்க, எத்தனை நாள் இப்படி தனியா இருக்க முடியும், நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு கேக்குறாரு. அருண் என்னோட அப்பா அம்மா டைவர்சி, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்க பாப்பேட்டன் உங்க நல்ல குணம் தெரிஞ்ச 100 பேர் இந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்றாரு. அருண் அப்படின்னா நீங்களே ஒரு பொண்ணை பாருங்க, எனக்கு எந்த கண்டிஷனும் இல்ல, எனக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும் அவ்வளவுதான் சொல்றாரு. ராகில் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அனு காணாம போன பந்தை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே டஸ்ட்பின்ல அந்த பந்து இருந்ததா சொல்றாங்க. நீ எதுக்கு அந்த பந்தை எடுத்தேன்னு ரஹேல் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரஹேல் பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு பைப் எல்லாம் மூடிட்டு வெளியே வந்த பிறகு பாத்ரூம்ல இருந்து தண்ணி சத்தம் கேட்கும். தண்ணி ஒழுகி வெளியே வர ஆரம்பிக்கும். திடீர்னு பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணுடைய உருவம் வெளியே வரும். அதை பார்த்ததும் ரஹேல் பயந்து ஓடி போய் அனு கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அனு அதை கேட்டதும் இப்பமாவது நம்புறியா, இனிமே இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு பயப்படுறாங்க. அப்ப திடீர்னு வயலின் வாசிக்கிற சத்தம் கேக்குது. 2 பேரும் ஹாலுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் உட்காந்துட்டு வயலின் வாசிச்சுட்டு இருக்கும். 2 பேரும் பயத்துல கத்தா அந்த உருவம் மறைஞ்சிடும். அன்னைக்கு நைட் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ கொல்ற மாதிரியான கனவு 2 பேர் கனவிலும் ஒரே சமயத்துல வரும். டாக்டர் அருண் சைக்காட்ரிஸ்ட் தானே, அதனால அவர்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு அவரை பார்க்க போறாரு. அவர் வராண்டாவில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. டாக்டர் அருண் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி எழுந்து உள்ள போயிடுவாரு. அவர் படிச்சுட்டு இருந்த பேப்பர் பறந்து வந்து இவங்க கிட்ட விழுகுது. அந்த பேப்பர்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பாக்குறாங்க. அந்த போஸ்ட்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, ரஹேலும் அனுவும் தான். அதாவது ரஹேலும் அனுவும் இறந்து 30 நாள் ஆகுது. படத்தோட தொடக்கத்துல போலீஸ் அந்த காட்டு பகுதியில எதையோ பார்த்து பயந்த மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. இவங்க 2 பேருடைய பாடி மரத்துல தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்துதான் பயந்துருப்பாங்க. ரஹேலும் அனுவும் பேய பார்த்து பயப்படல. அந்த வீட்டுல உயிரோட இருக்கிற பாலாங்கிற பொண்ணுதான் அது. பாலா ஒரு கிரைம் நாவல் ரைட்டர். பாலாவுடைய ஹஸ்பண்ட் ஜீவன் சப் இன்ஸ்பெக்டர். உண்மையிலே பாலா தான் எவங்க உருவத்தை பார்த்து பயந்து போயிருப்பாங்க. உண்மையிலே ஒவ்வொரு முறையும் எவங்க ஏதோ உருவத்தை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டும் போதெல்லாம் பாலா தான் இவங்களை பார்த்து பயந்துருக்காங்க. அடிக்கடி பாலா அந்த பொண்ணுங்களுடைய உருவத்தை பார்த்து பயப்பட அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார அம்மா ஜீவன் கிட்ட, தம்பி இதை இப்படியே வச்சுட்டு இருக்கிறது நல்லதில்ல, பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவரை பார்த்து ஒரு தாயத்து வாங்கி அவங்க கையில கெட்டுங்கன்னு சொல்றாங்க. ஜீவன் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, வேலைக்காரமா ஒரு தாயத்து கட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும்னா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பில்லைன்னு சொல்றாங்க. ஜீவன் தாயத்து வாங்குறதுக்கு மந்திரவாதி கிட்ட போகிறாரு. அந்த மந்திரவாதி இது எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன், எங்க அப்பா இறந்து 1 மாசம் ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, பேலஸுடைய கேர்டேக்கர் ராமன் நாயர் தான். ஒரு நாள் ஜீவன் வீட்டுக்கு ஒரு சில ஆட்கள் வராங்க. அவங்க பாலா கிட்ட, ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர், அவனுக்காக ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடத்துறோம், அதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த பையன் தான் ரஹேல் மேலேயும் அனு மேலேயும் அடிக்கடி பந்தை தூக்கி போட்டது. சோ ஆவியா இருந்த ரஹேல் அனு மேல, ஆவியா இருந்த அந்த பையன் பந்தை தூக்கி போட்டிருக்கான். ஜீவன் அவருடைய வைஃப பத்தி ஹையர் அபிஷியல் கிட்ட சொல்ல, அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு டாக்டர் அருண், டாக்டர் அருணுடைய லோக்கல் கார்டியன் தான் நான், டாக்டர் அருண் கிட்ட உங்க வைஃப கூட்டிட்டு போங்க, அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்றாரு. ஜீவனும் பாலாவை டாக்டர் அருண் கிட்ட கூட்டிட்டு போறாரு. பாலா அந்த ஹாஸ்பிட்டல்ல மாட்டி இருக்கிற போட்டோவை பார்த்து மயங்கி விழுந்துடுவாங்க. பாலா கண் விழிச்சதான் அந்த போட்டோவை காட்டி, எங்க உருவத்தை தான் நான் டெய்லியும் வீட்டுல பாக்குறதுன்னு சொல்றாங்க. அந்த போட்டோல இருக்கிறது ரஹேலும் அனுவும் தான். அதுக்கப்புறம் ஜீவன் அவங்க 2 பேரை பத்தியும் விசாரிச்சுட்டு வந்துட்டு பாலா கிட்ட, அவங்க 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனிவே நம்ம முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது, நம்ம உடனே இந்த பேலஸ வெக்கேட் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஜீவன் வெக்கேட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தேடி பார்த்தா வீட்டுல பாலா இருக்க மாட்டாங்க. அந்த காட்டு பகுதியில போய் பார்த்தா அனு நின்னுட்டு இருந்த அதே இடத்துல பாலா முதுக காட்டி நின்னுட்டு இருப்பாங்க. ஜீவன் கிட்ட போய் முதுகுல கைய வச்சுட்டு பாலான்னு கூப்பிட, பாலா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு பேய் மாதிரி திரும்புவாங்க. ஜீவன் நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்துடுவாரு. அதுக்கப்புறம் பாலா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. ஜீவன் டாக்டர் அருணுக்கு போன் பண்ணி வரவழைக்கிறாரு. டாக்டர் அருண் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும், ஏதாவது அவசரம்னா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அன்னையில இருந்து பாலா ரொம்பவே அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பால் எடுத்துட்டு போற வேலைக்காரருடைய கழுத்தை நெரிப்பாங்க, தடுக்க போற ஜீவனுடைய கழுத்தையே நெரிப்பாங்க. ஜீவன் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி படுக்க வச்சுட்டு விஷயத்த பாலாவுடைய அப்பா கிட்ட சொல்றாரு. பாலாவுடைய அப்பா ஆவிகளை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ற விஜயகுமார் மேனன்கிற ரிசர்ச்சரை கூட்டிட்டு வராரு. அவருக்கு ஆவி கூட கம்யூனிகேட் பண்ற சக்தி இருக்குன்னு சொல்றாரு. விஜயகுமார் பாலாவை பார்த்துட்டு, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் தான், பாலா உடம்புல 2 ஆவிங்க இருக்கு, அந்த ஆவிங்களுக்கு அவங்க
எப்படி செத்து போனாங்கன்னு தெரியல. அவங்க சாவு தற்கொலையா இருந்தா சாவுக்கான காரணம் தெரியாம போக வாய்ப்பில்ல. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, இப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிங்க, ஒருவேளை சொல்யூஷன் கிடைக்கலாம்னு சொல்றாரு. ஜீவன் ஹையர் அபிஷியல் கிட்ட அனு ரஹேலுடைய கேஸ் ஃபைல வாங்குறாரு. அவர் கண்டிப்பா இது சூசைட் தான், நீங்க கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அதையே தான் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் ஜீவன் வீட்டுக்கு வரும்போது பாலா வீட்டுல இருக்க மாட்டாங்க. வீடு முழுக்க தேடி பார்ப்பாரு. திடீர்னு படிக்கட்டுல தலைகீழா படுத்துட்டு இருப்பாங்க. விஜயகுமார் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு உயிரோட கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்றாரு. மறுநாளைக்கு காலையில விஜயகுமார் ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து ஜீவன் கிட்ட காட்டுறாரு. அதுல ஜீவனுடைய ஹையர் அபிஷியல் மர்மமான முறையில அவருடைய வீட்டுல இறந்து போனதா போட்டிருக்கும். இப்ப விஜயகுமார் கண்ணை மூடிக்கிட்டு என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாக்குறாரு. ஜீவன் பாலாவை காணும்னு வீடு முழுக்க தேடிட்டு இருக்கும்போது பாலா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற அவரை மாடியில இருந்து தள்ளிவிட்டு கொண்டு இருப்பாங்க. விஜயகுமார் ஜீவன் கிட்ட இப்போ ஒரு விஷயத்த என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், ரஹேலும் அனுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல. ஏன்னா அவங்க கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சக்காரியா தான் இப்ப இறந்து போயிருக்காரு. அவர் சாவலையும் ஏதோ மர்மம் இருக்கு. கண்டிப்பா அவருடைய மரணத்துக்கும் பாலாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஜீவன் ஷாக் ஆகுறாரு. ஜீவன் நைட் உட்காந்து அனு ரஹேல் கேஸுடைய எஃப்ஐஆர் காப்பியை படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். அதுல எரியாத ஒரு பேப்பர் துண்டு மட்டும் பறந்து வந்து கீழே விழும். அதுல அவங்க 2 பேருக்கும் காதலோ வேற எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னு எழுதியிருக்கும். ஜீவன் அனுவும் ரஹேலும் முன்னாடி தங்கியிருந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் 2 பொண்ணுங்களும் ரொம்ப நல்லவங்க, கம்மி வாடகைக்கு வீடு கிடைச்சதுனால அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. போகும்போது ஒரு பெட்டியை இங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜீவன் அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு. அதுல அனு டாக்டர் அருணுக்கு கொடுக்க வச்சிருந்த ரோஸ், பர்த்டே கார்டு, கிஃப்ட் எல்லாம் இருக்கும். ஜீவன் டாக்டர் அருணை மீட் பண்ணி ரஹேலையும் அனுவையும் எத்தனை நாளா தெரியும்னு கேக்குறாரு. அவர் நான் இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து 2 பேரும் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஜீவன் அதுல ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சுட்டு இருந்தா அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா கேட்க அருண் எனக்கு அப்படி தோணது இல்லையேன்னு சொல்றாரு. ஜீவன் அனு ப்ரிப்பேர் பண்ண கிரீட்டிங் கார்டை டாக்டர் அருண் கிட்ட எடுத்து கொடுத்துட்டு கிளம்பும் போது டாக்டர் அருண் நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா ஷிஃப்ட் ஆகுறேன், காலையில ஃபிளைட்னு சொல்றாரு. ஜீவன் நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முறை மீட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப டாக்டர் அருண் அவர் போறதையே பார்த்துக்கிட்டு சர்காஸ்டிக்கா ஸ்மைல் பண்றாரு. இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. டாக்டர் அருண் அனுவை பார்க்கணும்னு வர சொல்லியிருப்பாரு. ரஹேலும் அனுவும் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ரஹேல் அனு கிட்ட உன்னதானே பார்க்கணும்னு சொன்னாரு, நீ உள்ள போ நான் வெளியவே இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அருண் அனுவை உட்கார வச்சுட்டு நான் உனக்கே தெரியாம உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணி பார்த்தேன், அதுல இருந்து நீ என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அது உண்மைதானான்னு கேக்குறாரு. அனு ஆமான்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அருண் போய் இந்த உலகத்துல யாரும் யாரையும் காதலிக்க முடியாது, அவங்க அவங்களையே தான் காதலிச்சுப்பாங்க, நீ உன்னை காதலிக்கிற, அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் செட்டில் ஆகும்னு நினைக்கிற. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த காதல் எல்லாம் காணாம போயிடும். எங்க அப்பாவும் அம்மாவும் சின்சியரா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போனதும் இந்த காதல் அவங்களுக்கு வேற ஒரு ஆள் மேல ஏற்பட்டுச்சு. அதனால என்ன தனியா விட்டுட்டு ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவிலையும் இன்னொரு ஆள் யூஎஸ்லயும் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த காதல் எல்லாம் பெட்டை ஷேர் பண்ணிக்கிறது தான், அதனால அதை நம்ம டைரக்டா பண்ணுவோம்னு அனுவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அப்பா அம்மா பிரிவு அவரை சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு புரியுது. சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. அருண் அனு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா அவங்க தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்துடுவாங்க. அனு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் வரலையே, என்னாச்சுன்னு பார்க்கலான்னு வர ரஹேலையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய லோக்கல் கார்டியனான ஹையர் அபிஷியல் சக்காரியாவுக்கு ஃபோன் பண்ணி நான் 2 பேரை கொன்னுட்டேன், உடனே கிளம்பி இங்க வாங்கன்னு சொல்றாரு. சக்காரியா வரும்போது ரஹேல் உயிரோட தான் இருப்பாங்க, பாதி மயக்கத்துல இருப்பாங்க. சக்காரியா திரும்ப அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருடைய பாடியையும் அந்த பேலஸுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கு எடுத்துட்டு போய் மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரே ரோந்து போற மாதிரி போய் பாடியை கண்டுபிடிச்ச மாதிரி டிராமாவும் போடுவாரு. ரஹேலும் அனுவும் பேலஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க பேலஸுக்கு கார்ல போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா பழைய ஹவுஸ் ஓனர் என்கிட்ட கார் கேட்டாங்க, அதை நான் குடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அதே கார் தான் ஹவுஸ் ஓனர் வீட்லயும் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பேலஸுடைய கேர்டேக்கர் ராமன் நாயரும் ஆவியா இருந்திருப்பாரு. இவங்க ஆவியா இருந்ததுனாலதான் அந்த கிரிக்கெட் பிளேயர் பையனையும் பார்க்க முடிஞ்சது. அருண் நைட்டோட நைட்டா பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப பாலா அங்க வந்து அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. பாலாவை தள்ளி விட்டுட்டு ரோட்டுக்கு வந்து அங்க இருக்கிற டாக்ஸிக்காரர், ஆட்டோக்காரர் எல்லாரையும் எழுப்பி பாப்பாரு. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாம நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜீவன் மயக்கத்துல இருக்கிற பாலாவை ஜீப்ல கூட்டிட்டு போறத பார்த்து ஷாக் ஆகி அவருடைய வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க டாக்டர் அருண் டெட் பாடியா படுத்துட்டு இருக்கிறத அவரே பாக்குறாரு. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாலா அருணை கொண்டு இருப்பாங்க. அவருடைய ஆவிதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது. அடுத்த சீன்ல பாலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறத காட்டுறாங்க. அருணுடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் அங்க வந்து கிரைம் சீன்ல பாலாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.